என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கவலைகளையும் நீ பயப்பட்டு நடுங்குகின்ற விஷயத்தையும் கவனித்தேன். என்ன ஆகுமோ என்ற திகிலும் குழப்பமும் உன்னை தடுமாறச் செய்யும்போது என்ன செய்வதென தெரியாமல் குழப்பத்தில் ஆழ்கிறாய். இந்த விஷயத்தில் என் உதவி கிடைத்ததோ கிடைக்கவில்லையோ, கிடைக்குமோ கிடைக்காதோ போய்விடுமோ என்ற கவலையும் படுகிறாய். இன்றைக்கு உனக்கு இந்த கவலைகள், அச்சம் ஆகியவற்றின் வகைகள் பற்றியும் தெளிவாக எடுத்து கூறி எது வந்தாலும் அதை எப்படி சமாளிப்பது என்பதையும் கற்பித்து தரப்போகிறேன். கவனமாக கேள். என் குழந்தையே, இயல்பாக நடக்க வேண்டிய விஷயங்களை முடக்குவது கவலையும் அச்சமும். அதன் அளவு அதிகமாகும்போது தான் தீய எண்ணங்களாலும் தீய நடத்தைகளாலும் ஆளப்பட்டு வாழ்க்கையில் விரும்பத்தகாத விளைவுகள் உண்டாகின்றன. நம்மை சுற்றி நிறைய பேர் இருப்பார்கள், ஆனால் நாம் மனதளவில் தனியாக இருப்போம். கூட்டத்தில் இருந்தாலும் நமக்கு யாரும் இல்லை என்ற எண்ணம் நம்மை தாக்கும். நமக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை வரும்போது கவலையும் பயமும் வரும். இழப்பினால், நோயினால், கடனால், குடும்ப சிக்கல் மற்றும் நெருங்கிய உறவினரால், எதிர்காலம் பற்றிய அச்சத்தால் இந்த பாதுகாப்பற்ற உணர்வும் எதிர்காலம் பற்றிய கவலையும் அச்சமும் வரும். நம் நிலை என்ன ஆகுமோ என்ற உணர்வும் நம் குடும்பம் என்ன ஆகுமோ என்ற உணர்வும் நம்மை கவலையில் ஆழ்த்திவிடுகின்றன. தொழில் நட்டமானால், வெளியூர் போன கணவரோ பிள்ளையோ எந்த தகவலும் கூறாமல் இருந்துவிட்டால், வேண்டாத விருந்தாளி நமது வீட்டுக்கு வந்தால், அதிகார துஷ்பிரயோகமும் அடக்குமுறையும் நம்மேல் ஏவிவிடப்பட்டால், அவமானப்படுத்தப்பட்டால், பழிவாங்கப்பட்டு விடுவோம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டால் கவலையும் பயமும் வருவது இயல்பானது. கொரோனா நோய்க்கு பிறகு பொருளாதார ரீதியான கவலைகளால் அவதியுறுவோர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஐடி போன்ற உயர் தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றுவோர் லோன் வாங்குவது வாடிக்கை. இந்த நிலையில் வேலை போய்விட்டால் என்ன ஆவது என்ற அச்சம் வருவது இயல்பு. கணவன் மீது மனைவியோ, மனைவி மீது கணவனோ அபாண்டமாக பழி சுமத்தும் போது பயமும் அச்சமும் வந்துவிடும். உடம்புக்கு வந்துவிட்டால் கவலை, அச்சம் இரண்டும் வந்துவிடுகிறது. நமது செயல்பாடுகள், வாழ்வில் நடக்கும் நிகழ்ச்சிகள் என சாதாரணமாக வரும் பலவித பிரச்சனைகளின் போது கூட கவலையும் பயமும் வந்துவிடுகிறது. கட்டுப்படுத்த கடினமான நிலைகளை எதிர்கொள்ளும் போது உடம்பும் சோர்ந்து விடுகிறது. சில சமயம் ஏதோ ஆபத்தையும் அழிவையும் எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற உணர்வால் ஏற்படும் பீதியானது ஒரு சில வினாடிகளிலேயே அச்சத்தையும் கவலையும் கொண்டு வரும். நமக்கு உதவிக்கு யாரும் இல்லை, வசமாக சிக்கிக்கொண்டோம் என்று நினைத்து பல இடங்களுக்கு போவதையும், சிலரை பார்க்காமல் தவிர்ப்பதையும், சங்கடமாக சிலரை உண்பதையும் வழக்கமாக வைத்திருக்கிறோம். சில குழந்தைகளோ சிலரோ ஒரு சில இடங்களில் பேச்சு வராமல் வாயடைத்து திகைத்து திணறி நிற்பதை பார்த்திருப்பீர்கள். பொதுவான இடங்களில் பேச தயக்கமும் கூச்சமும் வந்து தடுப்பதையும் பார்த்திருப்பீர்கள். இவையும் கவலை கோளாறு பிரச்சனைகள்தான். சிலரை புகழ்ந்தும் பிறர் முன்னிலையில் இகழ்ந்தும் பேசும்போது இந்த கோளாறுகள் வந்துவிடுவதையும், பாதிக்கப்பட்டவர் தாழ்வு மனப்பான்மையுடன் தவிர்ப்பதையும் பார்க்கலாம். பள்ளிகள், பொது இடங்கள், மேடைகளில் பயந்து நிற்பவர்கள் இந்த ரகம். பிரிவினை, கவலைக்கோளாறு என்ற ஒன்று இருக்கிறது. குழந்தைகள் வளரும்போது ஏற்படும் பருவக்கோளாறுகள், பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து பிரிந்து விடுதல் போன்ற நிலைகளில் இது ஏற்படும். சமூக கவலை கோளாறு என்று ஒன்று உண்டு. பெரிய இடங்களை அணுகக்கூடிய நிலைகளை தவிர்ப்பது, நம்மை பற்றி அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள், என்ன பேசுவார்கள், எப்படி நம்மை பற்றி அனுமானிப்பார்கள் என்கின்ற பல தர்ம சங்கடமான எண்ணங்களால் பாதிக்கப்படுவது இந்த ரகம். சில குறிப்பிட்ட செயல்களில் தனது செயல்பாடு, நிலைப்பாடு எப்படி இருக்குமோ என்ற தயக்கத்தாலும் சிலருக்கு கவலையும் பயமும் வந்துவிடும். இப்படி நிறைய விஷயங்களால் கவலைகளும் பயமும் நம்மை அச்சுறுத்தும். தான் அவமானப்படக்கூடாது என்ற எண்ணத்தால் பலவற்றை தவிர்ப்பவர்களும் உண்டு. இவ்வாறாக நமக்கு எதிராக எதிர்பார்க்காத எதிர்மறையான ஒரு சூழ்நிலை தோன்றி அது நீடிக்கும்போது கவலையும் அச்சமும் வரும். வானத்தின் கீழ், பூமியின் மேல் எதிர்மறையாக எது நடந்தாலும் அது கவலையையும் பயத்தையும் கொண்டு வந்துவிடும். இது உலக மக்கள் அனைவரையும் பாதிக்கும் மோசமான வியாதி. இன்பம் துன்பம் என்ற இரு வினை எப்போது ஆரம்பித்ததோ அப்போதே கவலை, பயம் என்கின்ற உணர்வுகளும் தோன்றிவிட்டன. நமக்கு பாதுகாப்பும் சுதந்திரமும் வேண்டும் என நினைக்க ஆரம்பித்த போதே அதை பற்றிய கவலையும் பயமும் வந்துவிட்டது. இந்த இரண்டு உணர்வுகளும் உலகத்திற்கு பொதுவான உணர்வுகள். இதன் வழியே கடந்து போகாதவர்கள் என யாரும் இருக்க முடியாது. எல்லா நோய்களுக்கும் பொதுவான அறிகுறி தலைவலி. எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் வெளிப்படுத்துகின்ற முதல் உணர்வு கவலையும் பயமும் தான். எனவேதான்
இந்த பாதிப்பை மற்றவர்கள் கவலைக்கோளாறு என்கிறார்கள். இந்த உணர்வுகள் சிறு வயது முதல் எந்த வயதினரையும் தாக்கக்கூடியவை. அதனால்தான் கவலை தரக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் என்கிறார்கள். ஆதி காலத்திலிருந்து இந்த காலம் வரை ஆன்மீகமும் உலகமும் கற்றுத்தரும் சிறந்த ஒரு கோட்பாடு கவலைப்படாதே, பயப்படாதே என்பதாகும். நம்மிடம் யார் வந்து தங்கள் குறைகளை எடுத்து கூறினாலும் நாம் ஆறுதல் கூறும்போது பயப்படாதே, கவலைப்படாதே, எல்லாம் சரியாகும் என்றுதான் சொல்வோம். வேதங்கள், சுருதிகள், தேவ வாக்குகள் என எதை எடுத்துக்கொண்டாலும் பயப்படாதே, நீ கவலையை விட்டுவிடு, பாரத்தை என் மீது நீ வைத்துவிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் போ என்றே கடவுள் வற்புறுத்துகின்றார். கந்தசஷ்டி கவசம் முதல் எத்தனையோ வித மந்திரங்களை உச்சரிப்பதும் இவற்றை போக்கி நலமாக இருப்பதற்காகத்தான். நீ என்னை வந்து பார்ப்பதற்கும் வணங்குவதற்கும் நான் உனக்கு அபயம் அளிப்பதற்கும் இந்த கவலையும் பயமுமே காரணம். கோவில் கோவிலாக போவது, ஜோதிடரை பார்ப்பது, பரிகாரங்கள் செய்வது, மனநலம் சார்ந்த மருத்துவரை பார்ப்பது எல்லாமும் கூட இந்த பிரச்சனைகள் தான். ஒருவர் தீவிர பக்தராவதும், நேர்த்திக்கடன் வைத்து அதை செலுத்துவதும், பித்ரு பூஜைகள் செய்வதும், தான தர்மங்கள் செய்வதும் கூட பயம் கவலைகளை போக்கும் உபாயங்களே. இந்த கவலைப்படுவதும் தன்மையும் பயப்படும் உணர்வும் எந்த வயதிலிருந்து ஆரம்பித்தாலும் அது உன்னுடைய எதிர்காலத்தை முடங்கிவிடும். எதிர்மறை உணர்வுகளை தூண்டுவதால் உன்னால் பாசிட்டிவாக நிற்க முடியாது. மற்றவர் முன்னால் நீ கூனி குறுகி நிற்பது போல உன்னை காட்டி உனது தனித்திறமையை அகற்றிவிடும் தன்மை இந்த குணத்திற்கு உண்டு. மற்றவர்கள் முன்பு என்னால் சாதிக்கவும் முடியாது, வாழவும் முடியாதோ என்ற எண்ணம் அலைக்கழிக்க ஆரம்பிக்கும். நான் தோற்றுவிட்டேன் என்ற எண்ணத்தையும் உண்டாக்கும். குடிப்பழக்கம், போதை பழக்கம், தற்கொலை எண்ணங்களுக்கு ஒருவரை ஆளாக்கும் தன்மை இந்த கவலை, அச்சம் இரண்டுக்கும் உண்டு. சிலர் பிரச்சனைகளை எதிர்கொள்ள பயந்து ஒளிந்து கொள்வார்கள் என்றால், சிலர் அதை அடக்குவதாக நினைத்து சாமதான பேத தண்ட வழிகளில் ஈடுபட்டு குற்ற செயல்களில் ஈடுபடும் நிலையும் உண்டாகும். இவ்வளவு முக்கியத்துவம் பெற்ற கவலை கோளாறு இருப்பதை எவ்வாறு கண்டறிவது என கேட்டால், ஏதோ ஒரு சூழ்நிலையில் பயமும் கவலையும் வந்தால் பதற்றம், அமைதியற்ற உணர்வு, வரப்போகும் ஆபத்தை நினைத்து வரும் பீதி, வளவளத்து விட்டது என்பது போன்ற உணர்வு, இதயம் படபடத்தல், வேகமாக மூச்சு வாங்குதல், நடுக்கம், வியர்வை, களைப்பாகவோ சோர்வு வந்துவிட்டதாகவோ இருப்பது போன்ற உணர்வு, பிரச்சனைகளை பற்றிய எப்போதும் எண்ணமிடுதல், ஆத்திரம், உறக்கமின்மை, இரைப்பை குடல் சார்ந்து வரும் பிரச்சனைகள், எப்படியாவது விடுபட வேண்டும் என்ற தவிப்பு, இப்படி பல அறிகுறிகள் வரும். இதை வைத்து நாம் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அதை எப்படி எதிர்கொள்வது? அதர்வண வேதம் சொல்கிறது, வானமும் பூமியும் பயப்படுவதில்லை, அதனால் அவைகளுள் ஒருபோதும் சேதமும் சீரழிவும் இல்லை. அப்படியே என் பிராணன் பயமின்றி கிடக்கட்டும். பகலும் இரவும், சூரியனும் சந்திரனும், பிராமணனும் சத்திரியனும், சத்தியமும் அசத்தியமும் இருந்ததும் இருக்கப் போவதும் பயப்படுவதே இல்லை. அதனால் ஒருபொழுதும் அவை கஷ்டத்தை அனுபவிப்பதில்லை. அப்படியே என் பிராணன் உனக்கு பயமின்றி இருக்கட்டும். முருகப்பெருமானுடைய அபய அஸ்தமும் யாமிருக்க பயமேன் என்கிறது. பைபிளும் கூட பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறது. நானும் பயப்படாதே, நான் இருக்க பயம் என்பதற்கு ஏன் என்று கூறுகிறேன். இப்படி எல்லா சுருதிகளும் அச்சமின்மையை பற்றி அழகாக எடுத்து சொல்கின்றன. கவலைப்படுவதால் எதையும் சாதிக்கவும் முடியாது, பிரச்சனைகளை தவிர்க்கவும் கூட முடியாது. எது நடக்க வேண்டும் என உனக்கு விதிக்கப்பட்டுள்ளதோ அதை அனுபவித்தே தான் தீர வேண்டும். எனவே உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் கவலைப்படாதே, பயப்படாதே, என்னை தாங்கி பிடிக்க யாரும் இல்லையா என தவிக்கின்ற நேரத்தில் நிச்சயமாகவே நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள். நான் இறந்துவிட்ட போதிலும் என் சமாதி உன்னோடு பேசும், என் எலும்புகள் உன்னுடைய நலனை விசாரிக்கும். என்னிடம் வந்தால் நான் உன்னை அனைத்தும் அரவணைத்தும் வழி நடத்துவேன் என்று சொல்லவில்லையா? நீ தனியாக இல்லை, எனது துணையோடு இருக்கிறாய் என்பதை திடமாக நம்பு. புயலும் பெருமழையும் உனது வானில் வரக்கூடும், ஆனாலும் அவற்றை அடக்கிவிடும் வல்லமை எனது வாயிற்படியில் படுத்து கிடக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள். என்னை நம்பி பயணம் செய்கின்றவரின் படகு சேர வேண்டிய கரையை பத்திரமாக சென்று சேர்ந்துவிடும். அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் வேலைகளை செய்வேன். நீ என்னை நோக்கி கூப்பிட்டால் உனக்கு மறுமொழியாக பதில் தருவேன். நான் எனது வலது கரத்தால் உன்னை பிடித்து வழிநடத்தி செல்கிறேன். உன்னை தாங்கி பிடித்து எல்லா சங்கடத்திலிருந்தும் தப்புவிக்கின்றேன். ஆகவே அச்சமின்றி கவலையின்றி இன்று முதலாவது இருக்க பழகு. அப்பா, இந்த பிரச்சனை தொடர்பாக நான் உன்னை வந்து பார்க்க வேண்டும் என்று உனது மனதிற்குள் தோன்றினால் பின்வரும் சூழ்நிலைகளின் போது என்னை வந்து சந்தித்து அருள் பெறுள். உனது வாழ்க்கையில் கவலையும் பயமும் பதற்றமும் குறையாமல் அதிகரித்தால், நம்பியவர்கள் ஏமாற்றி விட்டார்கள், துரோகம் செய்து விட்டார்கள் என்ற மன உளைச்சலுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால்,
நமக்கு வரவேண்டியது, நமக்குரியது நமது கைவிட்டு போய்விட்டது என்ற நிலை வந்தால், கவலையும் பயமும் கட்டுப்படுத்த முடியாமல் தொல்லை கொடுத்தால், குடிக்க வேண்டும், புகைக்க வேண்டும், பிற தவறுகளை செய்ய வேண்டும் என்று மனதில் எண்ணங்கள் தோன்றினால், கவலைப்பட்டதால் உடம்பு இளைத்துவிட்டது, பலம் குன்றி முட்டிக்கு கீழே பலம் இழந்ததால் நடக்க சிரமமாக இருக்கிறது என்பது போன்ற எண்ணங்கள் தோன்றினால், வாழ்வதை விட சாவதே மேல் என்ற ஒரே எண்ணம் அடிக்கடி வந்தால், வாழ்ந்து என்ன சாதிக்கப் போகிறோம், வாழ்வை முடித்து கொள்ளலாம் என்ற மனநிலை வந்தால், எல்லோரும் கைவிட்டார்கள், எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லை என்ற எண்ணம் வந்தால், எதுவும் என் கட்டுப்பாட்டில் இல்லை, எல்லாம் கைமீறி விட்டது என்று பயந்தால், நீ உருவாக்கியவை உனது கண்முன்னே அழிவதைக் காண நேர்ந்தால், யோசிக்காமலும் தாமதிக்காமலும் என்னிடம் ஓடி வந்துவிடு. உனக்கு எந்த கோவிலுக்கு போய் என்னை தரிசனம் செய்ய முடியுமோ அங்கு தாராளமாக போ. அங்கும் உனக்காக நான் இருக்கிறேன். கவலை பயத்தை விட்டு இரு கண்களையும் மூடி சாயி சாயி என்று மனதில் உச்சரித்தபடி இரு. உன்னை காக்கும் சமர்த்தனாகிய நானும் உனக்காக இறங்கி அருள்பாலிக்கின்றேன். கவலைப்படாதே. ஓம் சாய்ராம்.